அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு நல்ல சப்போர்ட் ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க. அதுவும் வெளிநாட்டு அன்பர்கள்லாம் நிறைய பேர் நமக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, யூகே எல்லா இடத்துலேருந்து எனக்கு கிளைண்ட் வருதுன்னா உங்கள் சேனல் மூலியமாக தான். அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்போ நம்ம இந்த பதிவுக்கு என்ன போகிறோன்னா, நவம்பர் மாதத்துடைய பலாபலன்கள். ஆங்கில மாதமான நவம்பர் 2025 என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு ஒரு பலாபலன் உண்டுங்க. அது 2 மாத ஆங்கில மாதத்துடைய தொடர்புகள் வரும். அதே போல் தான் நவம்பர் மாதத்தில் தமிழ் மாதத்துடைய 2 மாதத்துடைய தொடர்புகள் வரும். இப்போ ஐப்பசி 15ஆம் தேதி நவம்பர் 1 பிறக்குதுங்க. அதே போல் நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை 1ஆம் தேதி பிறக்குது. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம போன பதிவில் சொன்னோம். இப்போ இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி 18ஆம் தேதி, அதாவது 4/11/2025 செவ்வாய் சந்திரன் ஜெயந்தி விழா அப்படின்னு வருதுங்க. இதில் என்னென்னா, நமக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சந்திர பகவான் நீசமாகவோ, இப்போ நீசம்னா எங்கெங்கன்னா விருச்சிகத்தில் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், சந்திரன் பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும், ஏதாருங்க ராகு, கேது, சனி பகவான் இந்த மாதிரி கிரகச் சேர்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம இந்த வழிபாடு எடுக்கணும் இன்றைக்கி. அதாவது அர்ச்சனை செய்கிறது, சந்திர பகவானுக்கு வெள்ளை பூக்கள் அப்படிங்கும்போது மலர்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா, மல்லிகைப்பூ, முல்லை, ஜாதி மல்லி, அதே மாதிரி செந்தாமரை, இந்த மாதிரி மலர்களை வச்சு நம்ம வழிபாடு எடுக்கணும். அதிலே வெண்தாமரை வைத்த இன்னொரு சிறப்புங்க. அம்பாளுக்கு வழிபாடு எடுக்கணும். பார்வதி தேவி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாள் அன்னைக்கு நம்ம வழிபாடு எடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2 நெய் தீபம், 2 அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம். நம்ம அந்த பௌர்ணமி வழிபாடெல்லாம் சொல்லுவோம். அதுபோல தான் இந்த செவ்வாய் சந்திர ஜெயந்தியை நம்ம கொண்டாடணும். அது பெண்கள் ரொம்ப அவசியம் கொண்டாடணும். இதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேளுங்க. அதே போல் இந்த மாதம் அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்னு வருதுங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லியிருந்தோம் போன மாதம். இந்த மாதம் 18ஆம் தேதி 7:47 அதிசார குரு பகவான் எங்கே இருந்துடுங்க, மிதுனத்தில் புதனுடைய இடத்துல இருந்து, அதாவது கடகராசிக்கு செல்றார். அப்படி திருக்கணிதப்படி செல்லக்கூடிய இந்த அமைப்பும், இந்த கிரகத்துடைய அதாவது அதிசாரமாக வரக்கூடிய அமைப்பும், அதே போல் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் இந்த மாதத்துடைய பலாபலனை நம்ம துல்லியமாக சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள், அதோட பரிகாரமும் சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம். ரிஷப ராசி நேயர்களே, ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பில் நல்ல மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கும்போது எதையுமே புரியக்கூடிய அமைப்பிலையும் தன்மையிலையும் உங்ககிட்ட ஒரு பக்குவம் இருக்கும். விட்டு கொடுத்து போகிறதா இருக்கட்டும், சரி பேசும்போது ஒரு சமரசமாக பேசக்கூடிய அமைப்பு, அந்த பக்குவ நிலை இருக்கணும். அது உங்ககிட்ட உண்டு. அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு மாதிரி பழகக்கூடிய அமைப்பும், வீட்டில் நம்மளுடைய உறவுகளிடையே பேசும்போது பழகும்போது ஒரு அமைப்பும் உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரமும் 3 பாதங்களும் இருக்கக்கூடிய விஷயமும், அதே போல் ரோகிணி நட்சத்திரமும் மிருகசீடம் 2 பாதமும் ரிஷபத்தில் பயணிக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம் சந்திரன் இங்கே உச்சமான ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ மனசு எப்பயுமே அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும். ரிஷப லக்ன ராசிக்கே நான் சொல்லுவேன், மனசை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. எதுக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் அப்படிம்பேன். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்குற தன்மை இருக்கோ அதுக்கு மட்டும்தான் பண்ணணும். நம்ம எடுத்ததுக்கெல்லாம் மனம் தளர்றதோ அல்லது மனசால் நம்ம சொல்கிறோங்கிறதோ, அந்த ஒரு பாசபந்தத்துக்கே நம்ம கட்டுப்பட்டுகிட்டே போகும்பொழுது நமக்கு என்ன ஆகும், அது பெரிய பிரச்சனையை கூட கொடுக்கும். அப்போ நம்மளுடைய வாய் வார்த்தையில் கரெக்டாக இருக்கிறது. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருந்தார். எனக்கு நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி தனம் வந்துச்சுங்க,
வேலையில் மாற்றம் வந்திருக்கு, நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆச்சு, குழந்தைகள்னால நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சொன்னீங்க, வந்துச்சுங்க மேடம். நமக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னாங்க. இப்போ அதே போல் 3ஆம் இடத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் இப்போ நவம்பர் மாதம் பார்க்கும்பொழுது சின்ன கால் மறைவும்பாங்க. இப்போ 6, 8, 12 மறைவு ஸ்தானம். ஆனால் குரு தன்னோட இடத்துல போய் உட்காந்து உச்சம் பெறனால கடகத்தில் 3ஆம் இடமாக உங்களுடைய முயற்சி, ஒரு வேலைக்காக இருக்கட்டும், திருமணத்துக்காக நீங்கள் கல்யாணத்துக்காக முதல் கல்யாணமோ 2வது கல்யாணமோ ஏற்பாடு பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அல்லது நான் ஒரு சக்ஸஸ் ஆகணுங்க, நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், நான் ஒரு துறை சார்ந்து இருக்கிறேன், அதில் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது இந்த 3ஆம் இடத்திற்கு இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவத்தோட ஒரு வழிகாட்டியாக இருந்து, யாராவது ஒரு சொல்லுவாங்கள்ல தெய்வம் ஒரு மனித ரூபத்தில் தான் வரும் அப்படிம்பாங்க, அப்படி உதவக்கூடிய அமைப்பு கூட இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். வண்டி வாகனம் 4ஆம் இடத்துல கேது, வீடு சார்ந்த பிரச்சனையோ அல்லது உங்களுடைய வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனையில் ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் வரதோ அல்லது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்போ கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் எப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமாக உங்களுக்கு போயிடுறார். அப்போ இந்த பெண் தெய்வ வழிபாடுகளை ஏதாவது பெண்டிங் இருக்கிறது, நேர்த்திக்கடன் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது, அதனால் பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுறது. ஏன்னா நீச்சம் பெறார். அப்போ நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டையோ ஒரு லவ்வர்கிட்டையோ நான் இந்த மாதம் கொஞ்சம் முயற்சிகள் எல்லாம் கவனமாக இருக்கணும், பேச்சுவார்த்தையிலையும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனைகள் இல்லைங்க. சூரியன் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கனா உங்களுடைய வேலை, உத்தியோகம் அல்லது உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கும்போது தலைமையாக இருக்கக்கூடியவர், ஒரு மேனேஜர், உயர் அதிகாரி அப்படிங்கிறவங்ககிட்ட கவனமாக பேசணும். டாக்குமெண்ட்டில் கவனமாக இருக்கணும். அப்பா வழி சொத்துலேயோ அல்லது உங்கள் பூர்வீக சொத்துலேயோ ஏதாவது சின்ன சின்ன வில்லங்கம் இருக்குங்க மேடம். இப்போ நான் ஐப்பசி தான், நல்ல மாதம், நிறைய இப்போ செலவுகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த விரைய செலவு நமக்கு வரக்கூடிய அமைப்பு காட்டுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த டாக்குமெண்ட்டில் நல்லா படிச்சுக்கணும். கரெக்டாக நமக்கு கையெழுத்து போடும்போது இதெல்லாம் சரியாக இருக்கா நமக்கு கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ நிலம் சார்ந்து பூமி சார்ந்த சில விஷயங்கள் விற்கக்கூடிய அமைப்பு கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருந்துச்சுங்க, 7-8 வருஷமாக அந்த இடத்த வித்துடலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு கூட இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கூட உங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் 6ஆம் இடத்துல இருக்க சூரியன் செவ்வாய் புதன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ராகு பகவான் உங்களுக்கு என்னென்னா, பல பேருக்கு இடமாற்றமோ தொழில் மாற்றமோ நடந்திருக்கும், நடக்காதவங்களுக்கு இந்த மாதம் அது கை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புதிய தொழில் தொடங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்ல வலுவாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலான்னா, நீங்கள் இடத்த மாற்றுறதோ அல்லது உங்களுடைய பேரில் தனியாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பிச்சுக்கலாம். வக்கீல் தொழில் இருக்கிறவங்க, டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலையோ அல்லது மக்கள் தொடர்புலையோ மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம பலாபலன் சொல்லிகிட்டே வரோம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடம் குரு சின்ன மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறனால திருமூர்த்தி மலை அப்படிங்கிறத நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். ஸோ அதில் இருக்கிற அமராவதி அணை அந்த இடத்துல இருக்குது. அங்கே போயிட்டு புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை போய் வழிபாடு எடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆகம விதிப்படி உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு அன்னதானமோ ஏதோ ஒரு தானம் தர்மம் செஞ்சுட்டு வாங்க. சிறப்பான மாதமாகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்துக்கு ஒரு ஜெயத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.